சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 21/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசுவருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தி திதி மதியம் 1 மணி 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் இரவு 7 மணி 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 7 மணி 5 நிமிடம் வரை, அதாவது ரேவதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சுக்ல சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 32 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணி 12 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது காலை 9 மணி 5 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் இரவு 9 மணி 47 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 53 நிமிடம் முதல் காலை 6 மணி 32 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9 மணி 27 நிமிடம் முதல் பகல் 10 மணி 55 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1 மணி 50 நிமிடம் முதல் 3 மணி 17 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6 மணி 32 நிமிடம் முதல் 8 மணி வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 54 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9 மணி 39 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த மனநிலையை காக்கக்கூடிய ஒரு அருமருந்தினை பற்றித்தான் பார்க்க போகிறோம். இது என்ன சார், மனநிலையை காக்கக்கூடிய ஒரு மருந்தா? அது அப்படிப்பட்ட ஒரு மருந்து என்ன மருந்துன்னு கேட்டா, இது எல்லோருடைய இல்லத்திலேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்முடைய மனநிலையை காக்கக்கூடிய அருமருந்து எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது நாம் குடிக்கின்ற தண்ணீர் தான். அதுவும் ஒரு சாதாரண தண்ணீர் தான். நம்முடைய பூமியிலிருந்தே கிடைக்கிறது இல்லையா? அது ஒரு கிணற்று நீராக இருக்கலாம், அல்லது ஒரு ஆற்று நீராக இருக்கலாம், ஒரு ஊற்று நீராக இருக்கலாம், அல்லது நம்ம இந்த போர் போட்டு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஜலம் தான், இந்த சாதாரண தண்ணீர் தான் நம்முடைய மனநிலையை காக்கக்கூடிய அரு மருந்து. இந்த மனநிலை அப்படின்னு வரும் பொழுது அதற்குரிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சந்திரன் என்கின்ற கிரகம் தான். அதனாலதான் சந்திரன்
நாம் பிறந்த நாள் அன்று, நம்முடைய பிறந்த அந்த டைம் இருக்கு இல்லையா, நாம் பிறந்த நேரத்திலே சந்திரனானவர் எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தாரோ அதுவே நம்முடைய ஜென்ம நட்சத்திரமாகவும், அந்த நட்சத்திரம் எந்த ராசியிலே இடம் பிடிக்கிறதோ அதுவே நம்முடைய ஜென்ம ராசியாகவும் பார்க்கப்படுகிறது. பொதுவா இந்த ராசி பலன்லாம் சொல்றா இல்லையா, எதனால ராசி பலன் சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சந்திரனுடைய சஞ்சாரத்தை கொண்டுதான் நாம் பிறந்தது அந்த ராசியிலே அப்படிங்கிறதுனால நம்முடைய மனநிலையை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த சந்திரன் என்பதால், அந்த சந்திரனுடைய அமர்விடத்தை கொண்டுதான் இந்த ராசி பலன்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அந்த சந்திரனுக்கு மிகவும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். இந்த சந்திரனோடு ஒரு ராகு சேர்ந்தாலும், அல்லது சந்திரனோடு ஒரு கேத்து சேர்ந்தாலும், அல்லது சந்திரனோடு சனி அல்லது மாந்தி முதலான ஒரு கிரகங்கள் சேர்ந்தாலும் இந்த மனநிலையில ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வர்றது. இது ஜாதகத்துலதான் சேரணுங்கிறது இல்லை, நம்மளுடைய அந்த கோச்சார ரீதியாக நம்முடைய அந்த ராசியை நோக்கி அந்த கேத்துவோ அல்லது அந்த சந்திரனானவர் கேத்துவோடு இணைந்து இருக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய ராசியிலிருந்து அது எத்தனாவது ராசியாக இருக்கிறதோ அதன் மூலமாக ஒரு டென்ஷன், ஒரு பிரஷர், இது போன்ற விஷயங்களை நாம் சந்திக்க நேருகிறது. இந்த மாதிரி ஒரு மனநிலையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த சந்திரனுடைய முழுமையான ஆதிக்கத்தை பெற்றது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது இந்த நீர் தான். ஆபஹா அப்படின்னு சொல்லுவா. சந்திரனுடைய அதிதேவதையாகவே பார்த்தோம்னா ஆபஹா என்று சொல்லப்படக்கூடிய அப்புன்னு சொல்லுவா. அந்த தண்ணீரைத்தான், அந்த ஆபகான்னு சொல்லப்படக்கூடிய தெய்வத்தை தான், அந்த தேவதையைத்தான் சந்திரனுடைய அதிதேவதையாகவே சொல்லி இருப்பார்கள். இப்படி இந்த சந்திரனுக்கும் நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கும் அந்த திரவத்திற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. நம்ம இப்படி கூட சொல்லுவா தெரியுமா, அமாவாசை பௌர்ணமி நாள்ல பார்த்தோம்னா இந்த கடல்ல சீற்றம் என்பது அதிகமாக இருக்கும், பௌர்ணமி நாள்ல பார்த்தோம்னா அலைகளினுடைய வேகம் என்பது அதிகமாக இருக்கும்லாம் சொல்லுவா தெரியுமா. அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நீரின் மீது தன்னுடைய ஒரு முழுமையான சக்தியினை செலுத்தக்கூடிய கிரகம்னு சொல்லி பார்த்தோம்னா அது இந்த சந்திரன் என்பவர் தான். அதனால்தான் அந்த மனநிலையை காக்கக்கூடிய அருமருந்துன்னு சொல்லிட்டு அந்த நீரினை சொல்கிறார்கள். சாதாரண தண்ணீர் தான். இப்படி யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பா இருக்கும் பொழுது அல்லது அதிகப்படியா ஒரு கோபம்ங்கிறது வரும்பொழுது, உணர்ச்சி வசப்படும் பொழுது உடனே என்ன பண்ணுவா, பக்கத்துல இருக்கிற டக்குன்னு ஆசுவாசப்படுத்தி உட்கார் 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 அமைதியா இரு, டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில ஒரு டம்ளர் தண்ணியை கொடுப்பா தெரியுமா. முதல்ல இந்த டம்ளர் தண்ணியை கூடி அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லுவா. அந்த தண்ணீரை பருகியவுடன் அவருடைய மனநிலையானது சாந்தம் அடைகிறது. உடம்பு அப்படியே டக டக டகன்னு ஒரு உஷ்ணத்துக்கு போயிடும் தெரியுமா. எதற்காக, ஒரு கோபம் என்பது தலைக்கு ஏறும் பொழுது, அந்த சூரியனுடைய தாக்கம் அதிகமாகும் பொழுது மூளை அப்படியே கடகட கடகடன் சூடேறிடுது. அந்த சூட்டை தணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த சந்திரன், அதாவது அந்த நீர் அப்படிங்கிற சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த நீரானது தேவைப்படுகிறது. அந்த தண்ணீரை குடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா மனநிலை அப்படியே ஒரு பக்குவப்படுகிறது, கொஞ்சம் அப்படியே சாந்தம் அடைகிறது அப்படின்னு சொல்றா இல்லையா. இந்த மனநிலையை மட்டுமல்ல, நம்முடைய உயிரை காக்கக்கூடியதும் இந்த தண்ணீர் தான் அப்படின்னே சொல்லலாம். அதனாலதான் அந்த அமிர்தம் வா ஆபகா அப்படின்னு வேதம் சொல்றது. அமிர்தம்னு சொன்னா, அதாவது உயிரை காக்கக்கூடியது எதுன்னு சொன்னா அது இந்த தண்ணீர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. தண்ணீர் தான் இந்த பூலோகத்திற்கான ஒரு அமிர்தம். இந்த தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாயிண்ட்டை நான் வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன். தண்ணீரை வீணாக்க கூடாது, எந்த காலத்திலையுமே தண்ணீரை வீணாக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பாயிண்ட்டை நான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். எப்படி சார் தண்ணி போய் உயிரை காக்கும் அப்படின்னு சொன்னா, திடீர்னு ஒருத்தர் ஒரு மயக்கம் போட்டு விழுந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ரோட்ல போயிட்டே இருக்கார், மயக்கம் போட்டு விழுந்துடுறாருன்னு சொன்னா உடனே பக்கத்துல இருக்கிறவ என்ன பண்ணுவா, முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி எடுப்பா. அந்த தண்ணி பாட்டில வாங்கி அவர் முகத்துல பட்டு பட்டுன்னு தெளிப்பா தெரியுமா. தண்ணியை தெளிச்சுட்டு அவரை குடிக்க கொஞ்சம் தண்ணியை தான் கொடுப்பாளே தவிர அந்த நேரத்துல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டா. கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சா பட்டுன்னு போயிடுவார். அதனாலதான் என்ன பண்ணுவான்னா முதல்ல ஒரு தண்ணீரை தான் குடிப்பா. அந்த தண்ணீரை குடித்தவுடன் அந்த சென்ற உயிரானது திரும்ப சேர்ந்து விடுகிறது அவர்கிட்ட. அப்படியே அந்த உயிரை காக்கக்கூடிய, போய்கிட்டே இருக்க உயிரை அந்த இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக, ஒரு அமிர்தமாகவே செயல்படுகிறது. இது அவருடைய மனநிலையையும், அவருக்கு இருந்த இந்த படபடப்பு, அந்த டென்ஷன், இந்த பேனிக் ஆகுறதுன்னு சொல்லுவா தெரியுமா. இந்த படபடப்பு வேண்டாம், அவசரப்படாதீங்க, இந்த பேனிக் ஆகாதீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த பேனிக் ஆகக்கூடிய சூழலிலே நம்முடைய மனதை எது இழுத்து பிடிக்கும் என்று சொன்னால் அது தண்ணீர் என்கின்ற அந்த அருமருந்து தான். அந்த தண்ணீரை நாம் வீணாக்க கூடாது. வீட்டுல ஒரு பைப்ல தண்ணி வேஸ்டா கீழே போயிட்டு இருந்தா கூட உடனே சொல்லுவா தெரியுமா, அந்த வீட்டுல கடன் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லுவா. அதனாலதான் இந்த தண்ணீர் அப்படிங்கிறதுக்கு ஆபகான்னு சொல்லுவா, அப்புன்னு சொல்லுவா. அப்பு அப்படின்னு சொன்னாலே அது கடன் என்பதையும் குறிக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அப்புங்கிற வார்த்தைக்கு தெலுங்குல பார்த்தோம்னா அர்த்தம் கடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கை சொல்லியிருப்பா. ஆக இந்த நீருக்கும் நம்முடைய மனநிலைக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு.
நம்முடைய மனநிலையை சீராக வைத்திருக்கக்கூடிய ஒரு அருமருந்து எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது இந்த தண்ணீர் தான், சாதாரண தண்ணீர். அதனாலதான் ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணீர் ஆச்சும் கண்டிப்பா எல்லாருமே குடிக்கணும்னு சொல்றா. 3 லிட்டர் தண்ணீர் அழகா நம்ம டெய்லி குடிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா நம்முடைய மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்கும், உடல்நிலை என்பதும் பேணி காக்கப்படும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.